அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம அந்த வீடியோ என்ன பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா ரியல்மி X50யோட ஃபுல் ஸ்பெக் தான் பார்க்க போகிறோம். ஸோ சைனாவில் வந்து ரியல்மி X50 பார்த்திங்க அப்படின்னா 5Gயோட கொண்டு வந்திருக்க ஒரு ஃபஸ்ட்டு ஃபோன் அப்படின்னு கூட சொல்லலாம். இது வந்து ரெட்மி K30 ப்ரோவுக்கு வந்துட்டு ஒரு நேரடி காம்படிஷன் அப்படின்ட்டு எல்லோரும் எதிர்பார்த்துக்கிறோம். பட் ஆனால் பார்த்திங்கன்னா ப்ரைஸ் வந்து அதை காட்டிலே கூடயே இருக்குது. ரெட்மி K30 பார்த்திங்க அப்படின்னா ஸோ 1999 யுவான் கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த ஃபோன் பார்த்திங்க அப்படின்னா 2499 யுவான் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5000 ரூபாய் இந்திய மதிப்பில் பார்த்திங்கன்னா எக்ஸஸாக வச்சுருக்காங்க. இதில் ஒரு பெரிய குறைபாடு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹெட்ஃபோன் ஜாக் கிடையாது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அதில் வந்து சாம்சங்கோட SOSL GW1 சென்சார் வந்து பேக் சைடில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயம் கூட. ஸோ அது வந்து சாம்சங்கில் பார்த்தி S7 Edge இது மாதிரி விஷயம் மாடலாக பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா அந்த சென்சார் வந்து அதிகமாக யூஸ் ஆகும். சென்சாரில் கை வச்சிங்கன்னா செல்ஃபி எடுக்கும். பட் ரொம்ப ஆப்ஷன் வந்து இதில் ஃபில் பண்ணி இதில் கொண்டு வந்திருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயம் கூட தான். ஓவரால் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியல்மி யூஏயோட அந்த ரியல்மி ஃபஸ்ட் ஃபோன் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனால் இப்போ ரியல்மி இதுக்கு முன்னாடி வந்து எல்லா மாடலையும் பார்த்தீங்கன்னா அப்டேட்டில் தான் வந்துச்சு. இந்த மாடலில் பார்த்தீங்கன்னா ரியல்மி யூஏயோடய வருது. இது ஒரு பெரிய விஷயம். 5.5 ஃபுல் HD ப்ளஸ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. IPS டிஸ்பிளே. இதில் ஃபிங்கர் பிரிண்ட் பொறுத்த வரைக்கும் டிஸ்பிளே கிடையாது. ஸோ சைடில் பிரேமிலே கொடுத்துருக்காங்க. பவர் பட்டன் ப்ளஸ் ஃபிங்கர் பிரிண்ட் அது ரெண்டுமே சேர்த்து கொடுத்துடலாம். லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் ஒர்க் ஆகும். லைட்டாக பண்ணிங்க அப்படின்னா லைட்டாக மேலே கை வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு பவர் பட்டனு ப்ளஸ் அவங்க அது போக பார்த்தீங்கன்னா சென்சாரும் உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரும் ஒர்க் ஆகும். அது மாதிரி கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளேல ஃபிங்கர் பிரிண்ட் கிடையாது, அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ கேமராவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரீமியரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கட்டோட கொடுத்துருக்காங்க 2MP ப்ளஸ் 12 MP. ஸோ 2 கேமரா வந்து ஃப்ரண்ட்லேயே பார்த்தீங்கன்னா இன்னர் டிஸ்பிளே கேமராவை கொடுத்துருக்காங்க. அதே போல் ப்ராசர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு Snapdragon 765 கொடுத்துருக்காங்க. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா 5G மொபைல். ஸோ 5G யூஸ் பண்ணுறவங்களுக்கு அது பெஸ்ட்டாக இருக்கும். சைனாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. கூடிய விரைவிலேயே இந்தியாவில் லான்ச் பண்ணுவாங்க. கேமரா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பேக் சைடு வந்து ஒரு 4 கேமரா கொடுத்துருக்காங்க. 64 MP 18 MP 12 MP 2 MP சொல்லிட்டு ஒரு 4 கேமரா கொடுத்துருக்காங்க. 4200 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஓக் சார்ஜர் 3.0 வெர்ஷனில் கொடுத்துருக்காங்க. கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8GB RAM 6GB RAM 256GB 128GB மட்டும் 4 கேமரா 4 மாடல் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இதே போல் அதை விட தெரிஞ்சு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஜெய் ஹிந்த்.